ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார். இன்றைக்கி காம உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு மிக எளிமையான ஒரு உணவுப் பொருளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. ஆனால் அதை பயன்படுத்தப்படக்கூடிய விதம் வேறு மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இருக்கிறனால இதை நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வெள்ளாட்டம் பால் தாங்க அந்த காம உணர்ச்சியை தூண்டக்கூடியதில் மிக முக்கிய இடத்த வகிக்குது. அதோடு நிலக்கடலை பருப்பும் இந்த காம உணர்வை தூண்டுவதில் மிக முக்கிய இடத்துல வகிக்குது. இதில் ஏன் இந்த மாதிரியான செயல்களை செய்யுதுங்கிறத உங்களுக்கு ஒரு விளக்குவதற்கு தான் இந்த வீடியோ. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி புரோட்டீன் கண்டென்ட் தான் இந்த ஆண்மை தன்மையை அதிகரிக்க செய்வதில் மிக முக்கிய இடத்த வகிக்குது. புரோட்டீன் தான் அந்த சிந்தசிஸ் செய்யப்பட்டு அதில் புரோட்டீனில் நிறைய கண்டென்ட் இருக்குது. புரோட்டீனில் பல வகையான புரோட்டீன் இருக்குது. அதில் L-ஆர்ஜினைன்கிறதும் ஒரு வகையான புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா ட்ரேசஸாக எல்லா எலிமெண்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் காணப்பட்டாலும் பால் புரோட்டீன்களில் ரொம்ப அதிக அளவில் காணப்படுது. அதுலேயும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதிகமாக மெட்டபாலிஸ் பண்ணக்கூடிய ஒரு புரோட்டீன் பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா இந்த நிலக்கடலையும் அதில் ஒரு வகை தான். இப்போ முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்புலாம் கிடைக்கிது, ரேட்டும் அதிகம். ஆனால் அதனுடைய புரோட்டீன் கண்டென்ட் பார்த்திங்கன்னா 50% இருக்கும், 60% இருக்கும். அதே நேரத்தில் மிஞ்சி போனால் 70% இருக்கும். ஆனால் இந்த நிலக்கடலையில் மட்டும்தான் 100க்கு 100% இது காணப்படுது. அப்போ இந்த நிலக்கடலை பருப்பும் வெள்ளாட்டம் பாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த L-ஆர்ஜினைனை சிந்தசிஸ் பண்ணுறதுல அதிகமான ஒரு முக்கியத்துவம் இருக்கிறனால தான் இது ஒரு வீரிய சக்தியாகவும் பயன்படுது. பொதுவாக அந்த காலத்தில் தாய்ப்பாலுக்கு இணையாக மாட்டுப்பால் கொடுத்தாங்க. அடுத்து எருமைப்பாலும் பயன்படுத்தினாங்க. ஆட்டுப்பாலும் அதிகமாக பயன்படுத்தினாங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கிராம பகுதிகளில் ஆட்டுப்பாலை பிச்சு அதை பருகக்கூடிய ஒரு தன்மையும் சூழ்நிலையும் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதை அந்த விலங்கை முழுக்க கறிக்கு மட்டுமே பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. கறிக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் கொழுப்பு தான் அதிகமாக சேரும். சரிங்களா? இந்த காம சிந்தனை உருவாக்குறதுல, எழுச்சியை உருவாக்குறதுல இந்த வெள்ளாட்டம் பாலுடைய வீரியம் உஷ்ண வீரியமாக இருக்க வைக்கும். அதிக கொழுப்புத்தன்மையாகவும் இருக்கும், ஸ்னிக்தத்துவமாக இருக்க வைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டுட்டு வருது. சரிங்களா? இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் இருக்கிறனால தான் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த காலத்தில் இதை பயன்படுத்திக்கிட்டே வந்திருக்கோம். ஆயுர்வேதத்தில் சில மருந்துகளும் இதில் காணப்படுது. அந்த மருந்துகளை நான் இங்கே குறிப்பிட விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் முறையான மருத்துவருடைய ஆலோசனை பெற்று தான் நீங்கள் ஆயுர்வேத மருத்துவருடைய ஆலோசனை பெற்று தான் நீங்கள் அதை நீங்கள் சாப்பிடணுங்கிறனால அதை சொல்ல விரும்பலை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இந்த பாலை நீங்கள் எளிமையாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் இறைச்சிக்காக பயன்படுத்தி அதை ஒரே நேரத்தில் அந்த விலங்கை அறுத்து நம்ம சாப்பிட்றதை காட்டிலும் இந்த பாலோட வீரியம் அதிகமான ஒரு இது. அதே நேரத்தில் பல மறைமுக பிரச்சனைகளையும், தோல் வியாதிகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் இந்த தீர்க்கக்கூடிய தன்மை இந்த வெள்ளாட்டம் பாலுக்கு உண்டு. சரிங்களா? வெள்ளாட்டம் பாலுக்கு கழிவுங்கிறதே கிடையாது. என்னென்ன உணவுப் பொருள், ஊமத்தை, எருக்க, நம்ம என்னென்ன விஷம் சொல்கிறோமோ அது எல்லாத்தையும் அது திங்க ஆரம்பிக்கும். அது எல்லாமே அந்த பாலில் ஒரு கான்சன்ட்ரேட்டட் திங்ஸாக இருக்க வைக்கும். அதோடு என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை உடம்புக்கு தேவையான அந்த ஃபேட்டை கொடுக்கறது, ஸ்னிக்தத்துவத்தை கொடுக்கறது, இது எல்லாமே அந்த இதில் கொடுக்குறனால உடம்பு ரொம்ப தேவையான கான்சன்ட்ரேட்டடான இந்த பிளட்டு, அதாவது ஃபுட்டு அதில் கிடைக்க ஆரம்பிக்கிறதுனால தான் நம்ம மூதாதையர்கள் அதை பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி இதை பயன்படுத்துகிற விகிதம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆட்டுப்பால்னால என்னன்னு கேட்குற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. சரிங்களா? சரி, இதை எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா, காமனாக பயன்படுத்துகிற மாதிரி தான் ஆட்டுப்பாலை பீச்சி அதை கொஞ்சம் எதோ ஒரு இது எடுத்தாலும் சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூடு பண்ணி பனங்கற்கண்டோ நாட்டு சர்க்கரையோ ஏதோ எடுத்துக்கிறங்க.
அது இல்லாத பட்சத்தில் சாதாரண சுகரையும் எடுத்துக்கிறங்க. அதோடு சேர்த்து நல்ல ஒரு வறுத்த நிலக்கடலை வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிறங்க. இதை வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டாகவே பயன்படுத்திகிட்டே வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நேச்சுரலாக அந்த எல் ஆர்ஜினின் சம்மந்தப்பட்டது, எல் கார்னிடேட் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் வந்து நம்ம உடம்புலே உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்புலே உற்பத்தியாக ஆரம்பித்த உடனே என்னான்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவலில் வந்து பிளட்டில் வந்து சிந்தசைஸ் பண்ணுறதுனால வந்து ப்ரொஃப்யூஸ் அமௌண்ட் ஆஃப் பிளட்டை வந்து பெனிஸை நோக்கி பாய வைக்கிறதுனால, ஆண்குறியை நோக்கி பாய வைக்கிறதுனால என்னான்னு கேட்டிங்கன்னா ஆண்குறி எழுச்சித்தன்மையை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் இது வந்து அதிக வீரியத்துவமாக இருக்கிறதுனால வந்து உயிரணுக்கள் குறைவான சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உயிரணுக்களை மூவ்மெண்ட் இல்லாதது, உயிரணுக்களை வீரியம் இல்லாதது, இந்த மாதிரியான இது சில மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே டெட் செல்ஸாக வந்து இருக்கும். அந்த மாதிரியான செல்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டே வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வந்து பலகீனமாக இருக்கிறது, குறுக்கு கடுப்பாக இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட்டுப்பால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வு. ஆனால் சில நேரத்தில் வந்து விஷம் சம்மந்தப்பட்ட முறிவுகளுக்கு கூட இது வந்து கொடுக்கலாம். இவை அனைத்தும் ஒரு மருத்துவருடைய மேற்பார்வையில் தான் இது பண்ணணுங்கிறனால அதை பற்றி நான் இங்கே சொல்ல விரும்பலை. நான் சொல்ல விரும்புகிறது எல்லாமே ஃபுட் சப்ளிமெண்ட்டுக்காகத்தாகவும், ஸோ அதே நேரத்தில் இந்த ஆண்மை ஊக்கிகளுக்காகவும் பயன்படுறதுனால தான் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதே நேரத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல எழுச்சி தன்மையை வந்து கொடுக்க வைக்கும். உயிரணுக்களோட இது வந்து வளர்ச்சியை வந்து இது பண்ண கொடுக்க வைக்கும். அது அதே நேரத்தில் வந்து நம்ம நிலக்கடலையும் சேர்த்து சாப்பிட்றதுனாலையும் வேறு எதுவும் ஒரு புரோட்டீன்ஸ் பற்றாக்குறை இருந்தாலும் அதை ஈடுகட்ட வைக்கும். இன்றைக்கி மாதிரி அந்த காலத்தில் வந்து புரோட்டீன் வந்து ஈஸியாக வந்து கிடைக்காது. இட்லி தோசைனாலே ஏதோ ஒரு தீபாவளி பலகாரம் மாதிரி தான் அன்றைக்கி அதை வந்து உணவில் வந்து சேர்த்துக்குருவாங்களே ஒழிய இன்றைக்கி மாதிரி ரெகுலரான ஒரு கண்டென்ட் வந்து கிடையாது. அதே நேரத்தில் வந்து ஆட்டுக்கறி இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கல் இதுகளுக்கு தான் அதை வந்து பயன்படுத்திக்கிடுவாங்களே ஒழிய இன்றைக்கி மாதிரி டெய்லி அது கிடைக்கிற மாதிரியான காலகட்டங்கள்லாம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு அபூர்வமான பிராணியோட நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அதை கொன்று அதை இறைச்சியாக சாப்பிட்றோம். அதில் வந்து நம்ம கொலஸ்ட்ரால் இதாகி பாதிக்கப்பட்டு அது வந்து இருதயம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து வழிவகுக்குது. சரிங்களா? ஆனால் நான் சொல்கிற மாதிரி அதனுடைய பாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலே வந்து ஒரு கொஞ்சம் மாற்றங்களாக வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். பால் மட்டும் நம்ம மாடை வந்து நம்ம சார்ந்து இருக்காமல் இன்னொரு பிராணிகிட்டேருந்து நம்ம வந்து கொள்முதல் பண்ணுவதன் மூலமாக அதனுடைய ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகி காணப்படும். சரிங்களா? இது வந்து மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. நல்லா வந்து நீங்கள் வந்து கிராமப்புறங்களில் போனீங்கன்னா இதை வந்து இது பண்ணிக்கிறங்க. இதனால தான் அது வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கிராமப்புறத்தில் வந்து பார்க்கும் பொழுது டிவி சம்மந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் இது வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? டிவி அது இன்னும் சில வியாதிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பலை. ஆனால் நம்ம சாப்டருக்குள்ளே வரும் பொழுது ஆண்மை ஊக்கியாக 100க்கு 150% நல்லா செயல்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டு தான் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. அதே நேரத்தில் அந்த பிராணிகளுக்கும் ஓரளவு கொஞ்சம் ஒரு ஆரோக்கியம் இது ஒன்று ப்ரொடக்டிவிட்டியாக தான் இருக்கும். அந்த இறைச்சி சம்மந்தப்பட்ட கண்ணோட்டத்திலேருந்து மாற்றமாகி இந்த பால் சம்மந்தப்பட்டதுகளையும் அந்த பிராணிகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இதன் மூலமாக இன்னும் சம்மந்தப்பட்ட மாற்று தொழில்முறைகளையும் உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். நன்றி, வணக்கம்.